பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 ஏப்ரல் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, போப் பிரான்சிஸ் மறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவரை சார்ந்த முக்கியமான தகவல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ அப்படின்றது தான் இவரோட இயற்பெயர். சரியா? இந்த பதவிக்கு அமர்ந்த முதல் லத்தீன் அமெரிக்கர் இவர் தாங்க. சரிங்களா? முதல் லத்தீன் அமெரிக்க போப் பிரான்சிஸ் இவர் தான். இவர் 266வது போப் ஆண்டவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரியா? இதுதான் முக்கியமானது. ஸோ லத்தீனை சேர்ந்த முதல் அமெரிக்கர் இவர் சார்ந்த தகவல் உள்ள கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? 266வது நபர். அதே மாதிரி அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அப்படின்ற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதாங்க. இவங்க 3 பேரோட பேரு அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் பேர் என்ன அப்படின்னா ஜெய்சங்கர். அடுத்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவரோட பேர் என்ன அப்படின்னா அஜித் தோவல். வெளியுறவுத்துறை செயலர் யாருன்னா விக்ரம் மிஸ்ரி. இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்குல்ல, இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் பீரோ ஐபின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். யாருன்னா அஜித் தோவல் இருக்காருல்ல, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க. இன்னைக்கு நிறைய முக்கியமான நியூஸ் இருக்குங்க. இதில் பாருங்களேன். அதாவது தெற்கு ரயில்வே சொல்லியிருக்காங்க வந்தே பாரத் ரயில் மிகவும் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் ரயில் மொத்தம் பெட்டிகள் 3 வகையாக இயக்குவாங்க. சரியா? 8 பெட்டிகள், 16 பெட்டிகள், 20 பெட்டிகள். அதில் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ரயில் எல்லா வந்தே பாரத்தும் 8 பெட்டிகள் தான் இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ திருநெல்வேலி டு சென்னை போகிற வந்தே பாரத் ரயிலில் 16 பெட்டிகள் இணைச்சிருக்காங்க. சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய திருநெல்வேலி டு சென்னை போகக்கூடிய வந்தே பாரத் ரயில் மொத்தம் 16 பெட்டிகளோட இயங்குது. அடுத்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அதாவது சாலை பணிகளில் எரி எண்ணெய் பயன்பாட்டால் சுற்றுச்சூழலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. அதாவது பெட்ரோலிய எரி எண்ணெய் இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, இதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோ பர்ன் ஆயில் இது பேர். சரியா? பெட்ரோலிய எரி எண்ணெய் பேர் என்னன்னா பெட்ரோ பர்ன் ஆயில். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாலை பணிகள் போடுறதுக்காக தார் ஊற்றுறாங்க இல்லைங்களா, அந்த தார் ஊற்றும் போது இந்த எரி எண்ணெய் கலக்குறாங்க. சரியா? இனிமேல் இந்த எரி எண்ணெய்க்கு பதில் டீசல் இல்லாட்டி இலகு ரக டீசல் இது 2 மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு. நம்மளுக்கு கேட்டால் மேபி கேட்கலாம். அதாவது தார் ரோடுகள் போடக்கூடியதில் அந்த கலவைக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பெட்ரோஃபன் ஆயில் இதுதான். சரியா? பெட்ரோலிய எரி எண்ணெய். முக்கியமான டேட்டா. ஸோ சயின்ஸ் கெமிஸ்ட்ரி சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? சரி, அடுத்து பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. இதில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 நோயாளிகளுக்கு 4 மருத்துவர்கள் இருக்காங்களாம். இதாங்க ரொம்ப ஹைலைட்டு. அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா 1000 நோயாளிகளுக்கு 3.6 தான் மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 1000 நோயாளிகளுக்கு 4 மருத்துவர்கள் வீதம் இருக்காங்க. ப்ளஸ் அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஎம்ஆர் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள் இறப்பு வீதம். சரியா? அதாவது 1000 பிரசவங்களுக்கு 10.4 என்று இருந்த உயிரிழப்பு அதாவது இப்போ 7.8 குறைஞ்சிருக்கு. சரிங்களா? குழந்தைகள் பிறப்பு வீதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குழந்தைகள் இறப்பு வீதம்னு சொல்லுவாங்க இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்டு. அதில் 1000 பிரசவங்களுக்கு கணக்கிடுவாங்க. இப்போ கரண்ட் டேட்டா என்ன அப்படின்னா 10.4 இருந்தது 7.8 குறைஞ்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான நியூஸ். சரியா? கரண்ட் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்தது மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேறுகால இறப்பு வீதம். இந்த பேறுகால இறப்பு வீதம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி, அதாவது இது 1 லட்சம்னு கணக்கெடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா 1000 குழந்தைகளுக்குன்னு கணக்கெடுப்பாங்க. பேறுகாலம்ன்றது 1 லட்சம் அப்படின்னு கணக்கெடுப்பாங்க. சரிங்களா? அந்த தாய்மார்கள் இறப்பு வீதம் அது இதுக்கு முன்னாடி 96.6 இருந்தது. இப்போ 39 குறைஞ்சிருக்கு. இதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஐஎம்ஆர் 7.8 இப்போ. அதே மாதிரி எம்எம்ஆர் பார்த்தீங்கன்னா 39. இது கரண்ட் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க.
இது திரும்ப திரும்ப நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குங்க. புதுசாக புற்றுநோய் ஆராய்ச்சி மையம், புற்றுநோய் ஹாஸ்பிட்டலோடு சேர்த்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம். சரிங்களா, காஞ்சிபுரத்தில் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்க போகிறாங்க. இந்தியாவிலேயே பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக மும்பை டாடா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி நியூஸில் வருது. சரியா, அப்போது தமிழ்நாட்டில் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம். சரியா, சரி. அதே மாதிரி திருச்சியில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து சிலை வந்து வைக்க போகிறாங்க. சரிங்களா, ஏற்கனவே ஒரு இடத்துல சிலை இருக்குது, அதை ஓப்பன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால வேறு இடத்துல வந்து இவருக்கு வந்து சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நடிகர் சிவாஜி கணேசனுக்கு எங்கே சிலை வைக்க போகிறாங்க அப்படின்னா திருச்சி. சரியா, சரி, ரைட். அடுத்தது பாருங்கள். இது ரொம்ப முக்கியங்க. ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அது கேட்பாங்க, எந்த மாநில அரசு ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு. சரியா, அப்படியே இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கௌரவ சுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இது அறிவிச்சிருக்காங்கங்க. என்ன அப்படின்னா உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களை கௌரவிக்கிறதுக்காக அதாவது அரசு கல்லூரி மருத்துவமனைகளில் ஒரு சுவர் அமைச்சு அந்த சுவரில் வந்து அவங்களோட பெயர் வந்து பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கௌரவ சுவர். அப்போ கேட்பாங்க, கௌரவ சுவர் அப்படின்றது எதற்காக அமைக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. மெயினாக உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களை கௌரவிக்கிறதுக்காக அமைக்கப்பட போகிறது தான் கௌரவ சுவர். சரியா, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது. அதாவது நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். சரியா, இந்த நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் மூலியமா எல்லா மாவட்டங்களையும் 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கிறதுக்காகவே நடைபாதை வந்து அமைக்க போகிறாங்க. சரியா, இது போன வருஷமே ஆக்சுவலாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அனைத்து மாவட்டங்கள் ப்ளஸ் உள்ளாட்சி அமைப்புகள்லையும் இது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நியூஸ். அதே மாதிரி இன்றைக்கி திரும்ப வந்துருச்சுங்க இந்த நியூஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ப்ளஸ் இந்தியா இந்த இரு நாடுகளோட வர்த்தகம் எவ்வளோ அப்படின்னா 2030க்குள்ளே $500 பில்லியன் மதிப்பில் உயர்ந்திருக்கும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அது கேட்பாங்க, எத்தனை பில்லியன் டாலர் எந்த வருஷம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா அமெரிக்கா இடையே $500 பில்லியன் அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 நேற்றுங்க. ஆக்சுவலாக இது நேற்று நியூஸ் பேப்பர் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா குடிமை பணிகள் தினம். சரியா, குடிமை பணிகள் தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 21. எதுக்கு ஏப்ரல் 21 கொண்டாடுறாங்க அப்படின்னா 1947 ஏப்ரல் 21 அன்னைக்கு இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேட்ச் IAS ஆஃபீஸர்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க. சரிங்களா, அதில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து உரையாற்றியிருக்காரு. மெட்கால்ஃப் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல தான் இது நடந்திருக்கு. இதோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஏப்ரல் 21லேருந்து ஏப்ரல் 21 ஒவ்வொரு வருடமும் இந்திய குடிமை பணிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. சரியா, இது முக்கியமான நியூஸாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இது அடுத்ததுங்க நமோ பாரத் ரயில். சரியா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, நமோ பாரத் விரைவு ரயில் 16 பெட்டியோட இப்போ புதுசாக இயக்க போகிறாங்க. சரியா, இதான் மெயின். ஃபஸ்ட்டு நமோ பாரத் ரயில் எங்கே விட்டாங்க அப்படின்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்லேருந்து புஜ் நகருக்கிடையே நமோ பாரத் ரயில் வந்து விட்டாங்க. ஆக்சுவலாக நமோ பாரத் ரயில்னா என்னங்க, அதாவது இந்த மெமு சொல்லுவாங்களே, எம்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது மெயின் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட்னு சொல்லிட்டு. இது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம சென்னையில் லோக்கல் ட்ரெயின்ஸ் போகுது பார்த்தீங்களா, அதுதான். அதோட மேம்பட்ட வடிவம் தான் இந்த நமோ பாரத். லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து அதாவது உள்ளே வந்து இருக்கைகள் அதாவது கம்மியான இல்லை, வசதி குறைவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமோ பாரத் ரயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி வசதியுடன் கூடிய இந்த மெமு ட்ரெயினை பேஸ் பண்ணி வந்ததான். சரியா, ஃபஸ்ட்டு எங்கே விட்டாங்க அப்படின்னா போன ஆண்டு 2024 குஜராத் மாநிலம் அகமதாபாத்லேருந்து புஜ் நகருக்கிட்டே விட்டாங்க. இப்போ 16 பெட்டிகள் கொண்ட ரயில் எங்கே விட போகிறாங்க அப்படின்னா பீகார் மாநிலம் பாட்னாவிலிருந்து ஜெயநகருக்கு இயக்கப்பட உள்ளது. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. பீகார் மாநிலம் பாட்னாவிலிருந்து ஜெயநகருக்கு இப்போது 16 பெட்டிகள் கொண்ட நமோ பாரத் ரயில் விட போகிறாங்க. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சவுதி அரேபியாவில் கிராண்ட் ஃப்ரீ நடந்திருக்கு. F1 கார் ரேஸு, ஃபார்முலா 1 கார் ரேஸு. இதில் ஜெயித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஆஸ்கர்
பியஸ்ட்ரி அப்படின்றவர் தான் ஜெயிச்சிருக்காரு. சரியா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பயுமே F1 ரேஸ் அப்படின்னாவே வெஸ்டாபன், மேக்ஸ் வெஸ்டாபன் அப்படின்றவர் தான் ஜெயிப்பார். நான் கூட சொன்னேன், F1 ரேஸ்னாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு மேக்ஸ் வெஸ்டாபனை போட்டுடலாம், ஏன்னா அவர் தான் வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பியஸ்ட்ரி அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு. ஏன் மேக்ஸ் வெஸ்டாபன் தோற்றாரு அப்படின்னா, ட்ராக்கை விட்டு லைட்டாக வெளியில் போயிட்டார். சரியா, அந்த மேக்ஸ் வெஸ்டாபன் ஓட்டும்போது ட்ராக்கை விட்டு லைட்டாக வெளியே போனதுனால இவருக்கு வந்து 5 வினாடி இது போட்டிருக்காங்க. சரியா, பெனால்ட்டி போட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆஸ்கர் பியஸ்ட்ரி ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஜெயிச்சிட்டாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்க வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 செகண்டு தான். சரியா, 2 செகண்ட் வினாடி வித்தியாசம், அதாவது 2.843 வினாடிகள் தான் டிஃப்ரென்ஸு. ஒருவேளை இந்த 5 வினாடி அவர் பெனால்ட்டி வாங்காட்டி மறுபடியும் மேக்ஸ் வெஸ்டாபன் தான் வந்திருப்பார். சரியா, அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா கிராண்ட் ஃப்ரீயில் ரொம்ப நாள் கழித்து மேக்ஸ் வெஸ்டாபனுக்கு அப்புறம் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஆஸ்கர் பியஸ்ட்ரி. சரியா, ஒரு பிரேக் த்ரூ பண்ணதுனால இவரோட நேம் கூட கேட்கலாம். சவுதி அரேபியா கிராண்ட் ஃப்ரீயில் இவர் வந்து என்ன அப்படின்னா மெக்லாரன் வந்து இவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. மெக்லாரனோட டிரைவர் இவர், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். சரியா, அதே மாதிரி கொனேரு ஹம்பி, இவங்க வந்து செஸ் விளையாட்டை சேர்ந்தவங்க. மகளிர் கிராண்ட் ஃப்ரீ செஸ் போட்டி நடக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொனேரு ஹம்பி வந்து 7வது சுற்றில் முன்னிலை பெற்றிருக்காங்க. இதை நீங்கள் சேர்த்தாப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி ரைட்டுங்க. அதே மாதிரி இது ரொம்ப மெயினுங்க. அதாவது போப்பாண்டவர், அடுத்த போப்பாண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லண்டன் மகாராணி இருந்தப்போ அவங்களோட இறுதிச் சடங்கோட பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து மேபி கேட்கலாம். சரிங்களா, மொத்தம் எத்தனை கார்டினல்கள் வந்து வாட்டிக்கனுக்கு வரவழைக்கப்படுவாங்க. அதாவது நிறைய கார்டினல்கள் இருப்பாங்க. கார்டினல்கள்னா யாருங்க? சிவப்பு நிற தொப்பியை அணிந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள். சரியா, அதாவது இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா 4 கார்டினல்கள் போகிறாங்க. சரியா, இவங்க தான் அவங்க இந்தியாவை சேர்ந்த 4 கார்டினல்கள் போகிறாங்க. இதில் வந்து மொத்தம் 135 கார்டினர்கள் வரவழைக்கப்பட போகிறாங்க. சரியா, உலகில் தற்போது 252 பேர் இருக்காங்க. 80 வயசுக்கு மேலே இருக்கவங்க 155 பேர் தான். அதில் வந்து 108 பேர் வந்து போப் பிரான்சிஸ் அவரால் நியமிக்கப்பட்டவங்க. சரியா, இந்த இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா சிஸ்டைன் அப்படின்ற தேவாலயத்தில் இந்த வாக்கெடுப்பு வந்து நடைபெற போகுது. அதே மாதிரி இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னா இது வாக்கெடுப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த இது வழியாக புகை போகுமா. சரிங்களா, அந்த சிம்னி வழியாக வந்துட்டு புகையை வெளியிடுவாங்களாம். கருப்பு புகை வெளியே வந்துச்சு அப்படின்னா புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு அர்த்தமா. வெள்ளை புகை வெளியே வந்துச்சு அப்படின்னா புதிய போப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. சரிங்களா, அதே மாதிரி ஒரு போப் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா மீனவனின் மோதிரத்தை உடைக்கும் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. சரியா, அப்படின்னா என்னன்னா பழைய போப் வந்து அந்த இதிலிருந்து விலகிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தமா. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்டால் கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து மகாராணிக்கு இது சார்ந்து கேட்டிருக்காங்க. சரியா, சரி ரைட் ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஒரு 2 நியூஸ் நேற்றுக்குரியது கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அதாவது வெள்ளை புள்ளி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கான சுயம்வரம் எங்கு நடைபெறுது, இது ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா, இது எந்த மாவட்டத்தில் நடைபெறதுக்கு அரசாணை கொடுத்துருக்காங்க, இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 400 கிலோவாட்டுக்கு ஆன்சர் சொல்லிட்டேனா? சரி ஓகே. இந்தியாவில் கேபிள் மின்சாரம், சரிங்களா, எத்தனை கிலோவாட்டுக்குள்ளே இருக்கிறது கேபிள் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது? ஏன்னா 400 கிலோவாட்டுக்கு மேலே இருக்க மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா உயர்மின் கோபுரங்கள் மூலியமாக கடத்துகிறாங்க தமிழ்நாட்டில். அப்போது கேபிள்கள் மூலியமாக எத்தனை கிலோவாட் மின்சாரம் கடத்தப்படுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி புரிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா, திருக்குறள் டெய்லி ஒன்று கொடுத்துட்றாங்க, நம்ம பார்த்துருவோம். சரி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றதில்ல, மிச்சம் எல்லா நாளும் வந்துடுது. சரி, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் நன்மை உடையவனாக இருத்தலால் அத்தீய செயல்களை தீயை விட கொடியதாக எண்ணி அஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தீமை தரக்கூடிய செயல் வந்துட்டு நம்மளுக்கு தீமை தரும் தெரிஞ்சும் நம்ம வந்து அதை செய்யக்கூடாது. சரியா, அதை வந்து தீயை விட ரொம்ப கொடியதாக கருதி அதை வந்து அஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அதிகாரம் அப்படின்னா தீவினை அச்சம் அப்படின்ற அதிகாரத்தில் குறள் எண் 202. நன்றி.